எல்லையில கெடுதலுக்கு வேலை இல்லைடா, அடுத்து கெடுக்கிறதுக்கோ அடுத்த வீலுக்கு கெடுக்கிறதுக்கும் எல்லையில வேலை எவையிலுக்கு குளம் தேடி எல்லாராடி பட்டான் வேறு புகழ் வாய்த்திருவனாயா. அதே மாதிரி என்ன நம்பி வரை மழை போல் நம்பி வரும், மழை போல் நம்பி வந்தா பனி போல் நீக்கி தருவேன். கடுகளவு குறைச்சு மதிப்பிட்டான் 100 தடவை வந்தாலும் எடுத்து பழிக்காதப்பா. எடப்பாடி பணம் காசு கொடுத்து ஏமாந்து இன்னைக்கு பட்டியல வந்து அடுத்து குழம்பி ஆறாம் பெருகி நிக்குது, வந்து நிக்க சொல்லப்பா. கோயம்புத்தூர் தொழில் அத்தனை சின்ன பின்னமாகி இன்னைக்கு பட்டியல வந்து நிக்குது, வச்சல் பார்க்கலாம். அடியா தாயி நாங்கிற கருப்ப நான் இருக்கிற தகுதி மாநில ஒண்ணு கலக்க வேண்டாமாயா. ஏமாந்த உழப்பிச்சிட்டேன் மருந்து மாயத்தை வச்சு எல்லாம் ஏமாத்தி போட்டாங்க அப்படின்னு பயந்து நிக்கிறியா. பயப்பட வேண்டாம் தாயி, இந்த கருப்பை நான் இருக்கிறேன், அதை மீட்டு ஆதாயத்தை கைப்பற்றி கொடுத்துறனாய சிக்கல் எல்லாம் பார்த்துக்கிற தகுதி மாநில படி 3 தொகையிலும் வாங்கி கொடுத்துறேன். நான் பாரு போதுமா இந்த அடியா போ வரம்போ. கோயம்புத்தூர் தொழில் முறை அத்தனை சின்ன பின்னப்பட்டு இன்னைக்கு பட்டியல வந்து நிக்குதுரா, வர சொல்லு. தாயி உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறியா ஐயா உடனடியா. நான் எப்படி இந்த கத்தி முனமேல் நின்று அக்னி கையில இருந்து நிக்கணும், அதே மாதிரி அக்னியா குமரி ஆறா பெருகி நிக்க பட்டியல் வந்து நிக்கிறியா ஐயா. இல்ல மத்தனை இன்னைக்கு தடுமாறி போச்சு, தலைக்கு மேல சொமையும் சேர்ந்து போச்சு, சொமையும் இருக்கிறதுக்கு வழி தெரியாம இன்னைக்கு தலை தப்பாம வந்து என் பட்டியல காப்பாத்தி கொடுங்க வந்து கேட்டு நிக்கிறியா ஐயா. ஏமாந்த போல பொழைச்சாச்சு, கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால்னு சொல்லி நம்பி ஏமாந்து இன்னைக்கு கைவிட்டு போட்டு வந்து நிக்குதாயா. ஒண்ணு பயப்பட வேண்டாம், கட்டில போட்டு வேடிக்கை பாட்டாங்க ஐயா. இன்னைக்கு கட்டை தீர்த்து உன்ற வட்டியை வாழ வச்சு இதே வட்டியில் நிறுத்தி காமிக்கிறாயா. முதல்ல அந்த சிக்கலுக்கெல்லாம் படி விடங்கு தந்துடுறேன் போதுமா. அதுல இருந்து காப்பாத்தி கைப்பற்றி போடலாம். வர கட்டை உடைக்கிறனாயா நான் இருக்கிற தகுதி மண்ணில் கைப்பற்றி கொடுத்தார். அதே மாதிரி என் வட்டியில வந்து இன்னைக்கு அதே எடப்பாடி இன்னைக்கு காரியம் ஒண்ணு நடக்கணும் வந்து என் பட்டியல் நிக்கிறா, பரிசல் பார்க்கலாம். அடியா உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறிய, காரியம் தவுந்தே வந்துட்டு இருக்குது. இது நல்ல காரியத்துக்கு உத்தரவு ஓட்டி என் பட்டியை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா. நீயும் 1000 முயற்சி பண்ணி பார்த்தாச்சு, முயற்சி அத்தனையுமே தோல்வியாகி நிக்குது. உத்து போட்டு நடத்தி போடலாமா நெச காமிச்சிருந்தாயா. ஒண்ணு கலங்க வேண்டாம், அதுல குறை இதுல குறை நல்லா சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுவுமில்ல, நான் இருக்கிற தகுதிமான இருக்கிற இடத்த விட்டு இல்லாத இடத்துல தொலாவன எப்படி இந்த பாலத்து கருப்பு கூடவே வந்து நின்று உனக்கு திசை காமிச்சு முடிச்சு கொடுத்தாயா. இதே வட்டியில காசு ஜோடிக்கிற மாதிரி ஜோடிச்சு போடலாம் போதுமா. அது போக இல்லத்துக்குள்ள கொஞ்சம் தெளிவில்லையே, வருமானத்துக்கும் சரி மத்ததுக்கும் சரி இன்னைக்கு உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறியா. மீட்டு போடலாம். எல்லாரும் மொத்தமான கோட்டை பாதுகாப்பு பண்ணி பேர் வாங்கி கொடுத்தாரு போதுமா. திசை காமிச்சு இது வா முடிச்சு கொடுத்துருப்போம். அதே கல்யாண காரியம் ஒண்ணு ஆகாம இருந்து இன்னைக்கு கல்யாண காரியம் உத்தரவு போட்டு என் பட்டியல வந்து நிக்குதுரா, வந்து நிக்க சொல் பார்க்கலாம். என்னையா எங்கிட்ட வந்து உத்தரவு கேட்டு முடிச்சு தரேன்னு சொன்னேன், முடிச்சு கொடுத்துருக்கிறேன் இல்லையா. அது எந்த விதத்திலையும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கிற காரியத்தை முடிச்சு கொடுத்தேன் போதுமா. ஆமன் தலைமை தலை வச்சு கொடுத்துரும் போ. குழந்தை பாக்கியம் கேட்டு என் வட்டியில வந்து நீ கையேத்தி நிற்கிற, வந்து நிக்க சொல்லு பார்க்கலாம். என்ன கவலைப்பட வேண்டாம், இந்த
பால் கருப்ப நான் இருக்கிற தகுதிமான இல்ல அடியா ஏன் கவலைப்பட்டு நிக்கிறேன் நான் இருக்கிறேன் எந்த விதத்துல குறையலாம்ன்ற பட்டியை வாழ வச்சு வேர் வழங்க வச்சு இதே பட்டியல் நிறுத்தி காமிக்கிறனாயா இது சத்தியமா புரிஞ்சுக்குமா ஒண்ணு கலங்க வேண்டாம் நீயும் 1000 மருத்துவத்தையும் பார்த்தாச்சு எல்லா பக்கம் போய் பார்த்தாச்சு ஒரு பக்கம் கை கொடுக்கல கடுப்பொருள் என்னை நம்பி வந்து நிக்கிறியா நான் இருக்கிற தகுதிமான இல்லாயா போட்டு முடிச்சு பேர் வழங்க வைக்க வேண்டியது 80 ரூபாயா வர்ற வாரம் முறை திருப்புறனாயா திருப்பி உனக்கு கோபத்துல கனி அரைச்சு பேர் வாங்கி கொடுத்தாரு தொழில் கலை வச்சுக்கோ போ வரணும் போ சொத்து பிரச்சனைக்கு என் பட்டியல வந்து நிக்குதுடா என் பட்டியல வந்து இன்னைக்கு சொத்து வந்து அபகரிச்சு பாக்குறாங்க இதை நல்லது பண்ணி கைப்பற்றி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்குது வச்சல் ஐயா நான் எப்படி இந்த கத்தி முனமேல் நின்று இந்த அக்னி கையில இருந்து நிக்கிறோம் அதே மாதிரி அக்னியா குமரி 6ஆம் பெரிய பட்டியல் வந்து நிக்கிறாயா இல்லையா எல்லாரும் எடை போட்டு பாக்குறாங்க ஐயா கைப்பற்ற வேண்டியது கைப்பற்ற முடியாம இன்னைக்கு எல்லாம் எல்லாமே சுருட்டிக்கலாம்னு சொல்லி இன்னைக்கு திட்டம் போட்டு நடக்குது உண்டா இல்லையா இதுல இருந்து மீட்டு நீயும் 1000 முயற்சி பண்ணி பார்த்தாச்சு முயற்சி அத்தனை தோல்வியாகி நிக்குது இது நல்லபடியா எனக்கு சேர வேண்டியது சேர்த்து என் பட்டியை வாழ வச்சு கொடுங்க வந்து கேட்டுட்டு நிக்கிறியா நான் இருக்கிறேன் தாயா கவலைப்பட வேண்டாம் இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிறேன் மீட்டு கொடுத்து கைப்பற்றி தர வேண்டியது என் பொறுப்பு முறையா மீட்டு தரேன் அது போக இன்னொரு காரியம் ஆகாத நிற்குது அந்த காரியத்துக்கு உத்தரவு போட்டு கொடுத்துறேன் போகிறம்போ சொத்து வேணே சுகம் வேணே அப்படின்னு சொல்லி மருந்து மாயத்திலிருந்து இன்னைக்கு பெங்களூர்ல இருந்து வந்து நிக்கிறா வர சொல்லு பார்க்கலாம் வா கல்யாண காரியம் நடக்கணும் இல்லத்துக்குள்ள தடுமாறி நிக்கிறாயா இதை நல்லது பண்ணி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா எல்லா விதத்திலயும் அவசரப்பட்டு இன்னைக்கு சின்ன பண்ணப்பட்டு நிக்குது பொறுமையா நின்று அப்படின்னா உங்க காரியத்தை நல்லபடியா நீக்கி கல்யாண காரியத்துக்கு உத்தரவு போட்டு தரனாயா நீங்களும் ஆயாலும் மகளும் முயற்சி பண்ணிட்டு வந்து எங்கிட்ட சொல்லி தோல்வி ஆகக்கூடாது என் பொறுப்புல விட்டா மட்டுமே கூட வந்து நிற்பேன் இல்ல அப்படின்னா இது வரைக்கும் சின்ன பண்ணப்பட்டுட்டேன் இனியாவது பொழைக்கிற வழி பாரு புரிஞ்சுதா நான் இருக்கிற தகுதி 3 அமாவாசைகளை முடிச்சு கொடுத்தனாயா சொத்து அப்படித்தான் கைப்பற்றணும்னு வந்து கேட்டுட்டு நிக்கிற அதுக்கு சவால் போட்டுட்டு இருக்கிறாங்க நியாயமான தீர்ப்பை கைப்பற்றி கொடுத்தனாயா போதுமா திருப்பூர்ல இருந்து ஒரு தங்கமண்ணு தொழிலுக்கும் சரி இல்லத்துக்கும் சரி வந்து நிக்குது வச்சல் டக்கு வரவனே அடியா உள்ள அழுது வெளி சிரிச்சு நிக்கிறா தலை தப்புமா தப்பாதா அப்படின்னு வந்து கேட்டு நிக்கிறாயா இந்த பாலத்துக்கு நான் இருக்கிற தகுதி கட்டை உடைச்சாச்சு கட்டை தட்டி கச்சேரி இதுல விட்டு இருக்கிறத நீ பட்டி கொண்டு சேர்த்தனாயா தொழில் முறைக்குமே கூடவே வந்து நிக்கிற தொழில மாற்றத்தை கொடுத்தாச்சு அள்ளி படியாந்து போடுவேன் இது சத்தியவாக்கு இந்த அமாவாசைக்குள்ள எதிர்பார்ப்பு போதுமா அதே மாதிரி ஒரு அடியா நோவு நொடி என் பட்டியல வந்து நிக்குதுரா மருத்துவத்துல பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி மயக்கம் போட்டு வந்துட்டு இருக்குது வர சொல்லு சோமனு அதே நோவுல இன்னொன்னு வந்து நிக்குது வர சொல்லு தாயே இந்த அங்க நான் இருக்கிற தகுதிமான் இல்லையா உனக்கு வந்து நோவு நொடியிலிருந்து உன்னை மீட்டு கொடுத்தாச்சு மருத்துவத்துல என்னமோ சொல்றாங்க மந்திரத்துல என்னமோ சொல்றாங்கன்னு சொல்லி கவலைப்பட்டு நினையா அந்த கவலைப்பட்டதை இன்னைக்கு அத்தனை நல்லது பண்ணி உன்னால தங்க வைக்கிற மாட்டோம் அதை வச்சு கொடுத்தாச்சு புரிஞ்சுதா இனி அடுத்தது உனக்கு வந்து சிக்கல் இருக்குது அப்படின்னு மருத்துவத்தில் சொல்றாங்க உடல் அடியா மருத்துவத்தில் சொல்றது நிஜம்தான் புரிஞ்சுதா இதுல வந்து அடப்பு இருக்குதப்பா அந்த அடப்புனால இன்னைக்கு மூளையில நீர் கோர்த்து இன்னைக்கு அடியா வந்து இன்னைக்கு தன்னுடைய இது இல்லாம உடம்பு தொந்தரவோட நிக்கிறேன் உடல்லையா அது போக பாவத்திலையும் கொஞ்சம் பிரச்சனை இதை கத்தி வைக்காம நல்லபடியா காப்பாத்தி இதே பட்டியல் நீ நீட்டி காமிக்கிறப்பா இந்த நோவை மருத்துவமே இல்லாம மருத்துவத்தை பாரு நான் வேண்டாம்னு சொல்ல ஆனா கத்தி வேண்டாம் புரிஞ்சுதான் கத்தி இல்லாத உனக்கு அந்த மூளையில் இருக்கிற அடப்பை எடுத்துட்டு இதே பட்டியல் உன்னை தீர்க்காய்ச்சி குத்துற போட்டு காப்பாற்றி தரனாயா போதுமா அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம் இந்த பாலத்துக்கு இருப்ப எண்ணி 3 மாசத்துக்குள்ள தங்க வளர்த்தாந்து முத்து முகம் போட்டு இதே பட்டியல் நீட்டி காமிச்சிருந்தாயா தீர்ப்பு போய் சோதனை பண்ணி பார்க்கணும் அங்க ஒண்ணும் இல்லைன்னு சொல்லுவாங்க புரிஞ்சுதா போதுமா இந்த இதை மென்னு தின்னு முடிஞ்சிடும் தாயி அதே மாதிரி சில குழப்ப இல்லத்து விஷயத்துல கேட்டுட்டு நிக்கிறீங்க உண்டா இல்லையா
இதெல்லாம் வேற சிக்கலாயா? அந்த சிக்கலை 3 நாளுக்குள்ள எடுத்து காமிக்கும். போகணும். அடியா கால் தொந்தரவு, அதே மாதிரி கிறுக்கிருப்பு, இல்லத்துக்குள்ள சரியா நிக்க முடியல, என்ன பண்றது ஏது கூட தெரியாம தவிச்சு வந்து நிக்கிறாயா? உண்டா இல்லையா தாயி? மருத்துவத்துல போனா அது இதுன்னு சொல்றாங்க. நல்லா ஒண்ணு கலங்க வேண்டாம். இந்த பால் திக்கிறப்ப நான் இருக்கிறனாயா? இது மொண்டிக்கட், புரிஞ்சுதா? இது மொண்டிக்கட்டு சிக்கனதப்பா. இதுல இருந்து நீ ஆளாக்கி இதே பட்டியல நீ வாழ வச்சு குடும்பத்துக்கு இல்லையா? அது போக வருமானமும் பத்த மாட்டேங்குது, இல்லத்துக்குள்ள நிம்மதியும் இல்ல, எல்லாம் கை கடங்கா கைவிட்டு போய் நிக்குதாயா? மரமெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா? இதையெல்லாம் மீட்டு என் பட்டியை வாழ வச்சு கொடுன்னு மொத்தத்துல சொல்ல போனா உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்குதப்பா. நானுக்கும் தாயும் தோப்பணுமா தகுதி பண்ணி, புரிஞ்சுதா? இந்த நோவை நீட்டு உன்ற பட்டியும் பேர் விளங்கி இதே பட்டியை கட்டி காமிக்கிறாயா? இது சத்திய வாக்கு. எங்கிட்ட வரதுக்கு முன்னாடி ஒரு பெண் தெய்வத்துக்கிட்ட முறையா முறை போட்டு கும்பிட்டீங்களா? அந்த ஆயால் செய்யலன்னு கவனப்பட வேண்டாமப்பா. அந்த ஆயாலை விடாத கும்பிடு. இந்த பாலத்து கருப்புன்னு கூட வந்து நிக்கிற வர்றவா கட்ட உடைக்கிறனாயா? நடைக்கு நட படி மீட்டு அங்க வளர்த்து உனக்கு பாதுகாப்பு பண்ணி கொடுத்தாரு. போதுமா? ஒன்னு தேய்ச்சி தண்ணி பார்த்துக்கோன்னு, ஒன்னு அறுத்து ரசம் போட்டு குடிச்சுக்கோன்னு, ஒன்னு போக்குவரத்துல வச்சுக்கோ. இந்த போ வரம்போ. காத்து சேட்டை ஒண்ணு இருந்து என் பட்டியல வந்து எங்கெங்கே போய் நல்லது பண்ண முடியாம என் பட்டியல வந்து நின்று நீ காப்பாத்தி கொடுத்து இதே பட்டியல வந்து உசுரோட நிறுத்தி வச்சுக்கிறப்பா. வந்து நிக்க சொல்ல பார்க்கலாம். தாயி, நீ எத்தனையோ பக்கம் போயாச்சு, எத்தனையோ மருத்துவத்தையும் பார்த்தாச்சு, உண்டா இல்லையா? இது நல்லது பண்ண முடியல, உன்னுடைய சுய புத்தியே இல்லாம இன்னைக்கு என்னென்னமோ நடந்துட்டு இருந்தது. உண்டா இல்லையா தாயி? இதை நல்லது பண்ணி கொடுன்னு கடக்கூர்ல என்னை நம்பி வந்து நின்னையாயா? இந்த பாலத்து கருப்ப நான் நல்லது பண்ணி தரேன்னு சொன்ன 8ஆம் நாள் நீ தங்க வைக்கிற மாட்டேன் அங்க செலுத்திட்டுனா அதான் நீ ஒண்ணும் இல்லையாயா? எல்லாம் வளைச்சு முடிக்கியாச்சு. உன்ற பட்டியல் நீ பால் போல பெருகு வாழான்னு ஜெல்வத்துக்கு கொடுத்து கட்டுவத்தில முகவத்தில வைக்கிறனாயா? உன்ற பட்டியல் நீ தொழில் முறைக்கு கூட புரிஞ்சுதா? தொழில் முறைக்கு கூட வந்து ஒரு படிக்கு 9 படி அள்ளி படியாந்து வர. இந்த அதே மாதிரி தண்ணி வாக்குறது அடியாங்கிட்ட கேட்டுக்கா. தொழிலுக்கு வச்சுக்கா. இது போனா முகம் முடிச்சு தண்ணி வாக்கும். திருப்பத்தூர்ல இருந்து இன்னைக்கு சிக்கலோட வந்து நிக்குதுரா. வந்து நிக்க சொல்லி பார்க்கலாம். திருச்செந்தூர்ல இருந்து இன்னைக்கு பட்டியல வந்து ஒரு காரியத்துக்கு உத்தர கேட்டு வந்து நிக்குதப்பா. அடியா, நான் எப்படி இந்த கத்தி மனமா அக்னி கையில இருந்து நிக்கிறேன் பாத்தியா? அதே மாதிரி அக்னியா குமரி ஆறா பெருகி இன்னைக்கு என் பட்டியல் வந்து நிக்கிறியா ஐயா? காரியம் கை கூட மாட்டேங்குது. உண்டுன்னு சொல்லு. காரியம் வந்து கை கூட மாட்டேங்குது. காரியம் தவுந்து போது அந்த காரியத்தை முன முடியாம எனக்கு பாதுகாப்பு பண்ணி நல்லதுக்கு உத்தரவு போட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? அது போக சில சிக்கல் வெளியே சொல்ல முடியாத முடிச்சுட்டு நிக்கிறிய. இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம், புரிஞ்சுதா? இதுல நீயும் 1000 முயற்சி பண்ணி பார்த்தாச்சு. முயற்சி அத்தனை தோல்வியாகி போய் இதனால நம்மளுக்கு பங்கம் வந்து சேர்ந்துருமா இல்ல இதுல மீட்டு கொடுப்பியா அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? என்னை முழு நம்பிக்கையோட நம்பி நின்றுட்டு அப்படின்னா இது எந்த வில்லங்கும் இல்லாமன்ற பட்டியை வாழ வச்சு கைப்பற்றி கொடுத்தாருனாயா? இது சத்திய வாக்கு, புரிஞ்சுதா? மரவல்ல சொல்றது புரிஞ்சுதா? நான் இருக்கிற கூடவே வந்து நின்று முயற்சி மட்டும் பண்ணு, முடிவு என்னுடைய போதுமா? வா, இது சத்திய வாக்கு முடிச்சு தரணும். திருப்பதியில இருந்து வந்திருக்கிறாங்கப்பா. வர சொல்லு பார்க்கலாம். ஒசூர்ல இருந்து வந்திருக்கிறாங்கப்பா. வர சொல்லு. அடியா, உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறிய. தொழில் முறை இன்னைக்கு சின்ன பின்னப்பட்டு போச்சப்பா. இன்னைக்கு வருமானமும் பத்த மாட்டேங்குதப்பா. கடன் தொல்லை இன்னைக்கு மீள மாட்டேங்குது. தலைக்கு மேல சொப சேர்ந்து நிக்குது. இன்னைக்கு இல்லத்துக்குள்ளாரையும் நிம்மதியில, வெளியே நிம்மதியில. உண்டா இல்லையா? ஆளாமரமாட்ட தலைஞ்சிருந்த வட்டி இன்னைக்கு அலங்கோலமா போய் 3 ஆண்டு காலம் ஆகுதப்பா. 3 ஆண்டு சொல்லு. 3 ஆண்டு காலமா முடங்கி நிக்குது. இதை நல்லது பண்ணி கொடுத்து நல்ல காரியத்துக்கும் உத்தரவு போட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். உண்டா இல்லையா? எத்தனையோ பக்கம் போய் கையேந்தி பார்த்தாச்சு. ஒரு பக்கம் கை கொடுக்கல. கடக்கூர் என்னை நம்பி வந்து நிக்கிறியா? இந்த பாதுகாப்பு நான் இருக்கிற தகுதி மண்ணில் மொண்டி கேட்ட நீக்கிட்டு கைப்பற்றி கொடுத்தேன்னப்பா. போதுமா? உத்தரவு போடுற கைப்பற்றி கொடுத்துறேன்னு சொல்லிட்டேன். போதுமா?
அதை தெரிகிற போது உன்ற கண்ணில் ரத்தம் வரும். போகிறோம் நில உழைஞ்சு வந்து நிக்குதா? நில உழைஞ்சு வந்து நிக்குதப்பா இல்லையா? இன்னைக்கு நான் எப்படி இந்த கத்தி மொனமால் நின்று இந்த அக்னி கையில இருந்து நிக்கிறனோ அதே மாதிரி அக்னியா குமரி ஆறா பெருகி நிக்க பட்டில் வந்து நிக்கிறியப்பா. உன்ற இல்ல மத்தனை இன்னைக்கு தெசை விட்டு தெசை போயிடுதாயா இல்லையா? உள்ள ஆளுது வெளியே செஞ்சு இன்னைக்கு அத்தனையுமே முடங்கி போச்சு. காரியமும் கைவிட்டு போயிடுது. இன்னைக்கு தலை தப்புமா தப்பாதான் வந்து கேட்டுட்டு நிக்கிறியா இல்லையா? நான் இருக்கிற தகுதிமான இல்ல சில காரியத்தை நீ முயற்சி பண்ணிட்டு இருக்கிற அத்தனை தோல்வியா நிக்குது. எடை போட்டு வளர்த்தவன் மீட் பாக்குறா, இழைச்சவன் இழைச்சு நின்று பாக்குறேன் இல்லையா? நான் இருக்கிறேன் கூட வரேன். கூட வந்து மொன முடியாத கைப்பற்றி தரேன் பார்த்தலாம் சவாலுக்கு புரிஞ்சுதா? அதே மாதிரி காரியத்துக்கு உத்தரவு போட்டு 3 ஏடு புரிஞ்சுதா? நீ கேட்க வந்தது ஒரு ஏடு 3 ஏட்டுக்கு உத்தரவு போட்டு கொடுத்தாச்சு. எதை பத்தி கவலைப்பட்டு இருக்க வேண்டாம். இந்த பாலத்துக்கு இப்ப நான் இருக்கிறேன். மொன முடியாத மீட்டு தரேன்னு சொல்லிட்டு இது சத்திய வாக்கு மீட்டுறலாம். புரிச்சுக்கோ இந்த ஐயா போக்குவரத்துல வச்சுக்க சொன்னது புரிஞ்சுதா? போகிறோம். அதே மாதிரி ஒரு பொண்ணா ஒண்ணு இன்னைக்கு குடும்ப பிரச்சனையப்பா. குடும்பத்துல இன்னைக்கு நிம்மதி இல்ல. மங்கி கொஞ்சம் ஆகாத பழக்கத்துல அலங்கமாயி நிக்குது. இது வேர்வை குடும்பம் வந்து கேட்டுட்டு நிக்குதாயா? தாயே உள்ளானது வெளியே சிரிச்சு நிக்குதப்பா. அடியா தங்கம் தான். ஆனா தங்கம் இன்னைக்கு ஒரு ஆகாத பழக்கத்துல அலங்கோலமா போய் இன்னைக்கு என்ன பண்றது ஏது பண்ண தெரியாம தவிச்சு வந்த பட்டியல் நிக்கிறாயா? இதுல இருந்து மீட்டு கொடுங்க வந்து கேட்டுட்டு இருக்கிறேன் உண்டா இல்லையா? அது போக பல குழப்பம் வெளியே சொல்ல வேண்டாம். இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். அந்த குழப்பத்தை எல்லாம் மீட்டு பேர் வாங்கி கொடுங்க வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? அதே மாதிரி ஒரு நோவுல கிடக்குது. நோவு தொந்தரவு அதையும் மீட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். தாயே நோவு தொந்தரவு எந்த விதத்திலும் பங்கம் இல்லாம எண்ணி 72 மணி நேரம் காப்பாற்றி தரனாயா நல்லது பண்ணி கொடுத்துட்றேன். அதே மாதிரி இன்னைக்கு ஆகாத பழக்கத்தை அலங்காலமாகி இன்னைக்கு சிக்கலா நிக்குது பாத்தியா? உன்ற தங்கத்தை படிப்படியா மீட்டு அந்த பழக்கத்துல இருந்து மீட்டு உனக்கு நல்லது படி கொடுத்துறனாயா புரிஞ்சுதா? இல்லத்துக்குள்ள சிக்கல் நடக்குதாயா? புரிஞ்சுதா? தேவையில்லாத ஒண்ணு வந்து அண்டிதான் இன்னைக்கு அலங்கோலப்படுத்தி இன்னைக்கு பட்டி பூரா இன்னைக்கு சின்ன பின்ன படுத்திட்டு நிக்குதாயா? உனக்குமே கருக்கு இருக்குன்னு பயமா இருக்கு. ஒரு நிமிஷம் நல்லா இருந்தா மறு நிமிஷம் முடக்கி நிக்குமாயா? கனவுகள் எல்லாம் ஒரு சில கெட்ட செய்திகள்லாம் சொல்லிட்டு இருக்கு. புரியலையா? அதான் முதல் வளைச்சு கொடுக்கணும். முடிக்கிடலாமாயா? முடிக்கிட்டா அப்படின்னா உன்ற பட்டி பூத்து குழுந்து நந்தவனமா போயிடும். இது சத்திய வாக்கு. அமாவாசை 3 அமாவாசை பட்டியல் மேல் முத்து போட்டு நடத்தி முகமாத்து போடுறேன். இது சத்திய வாக்கு. இந்தா ஓ நான் வர்றேன்பா. போதுமா? தாயே பணம் விட்டதெல்லாம் கைப்பறி சேரணும் இல்லையா? அது போக சில கோடிக்கணக்கான பணத்துக்கு சில முயற்சி பண்ணிட்டு இருக்கிறியா? அந்த முயற்சி நல்லபடியா எனக்கு கைப்பற்றி கொடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். அதே மாதிரி ஏமாந்த பொழப்பு பல கோடி இல்லையா? தாய் என்னை நம்பி வந்திருக்கிறீங்களா? நீ நட படிப்படி மீட்டு கொடுக்கறனாயா? ஒண்ணு கலங்க வேண்டாம். அதே மாதிரி தாயி ஒண்ணு கலங்கிட்டு இருக்க வேண்டாம். நீ முயற்சி மட்டும் பண்ணு. என் பின்னாடி நீ வந்துகிட்டே ஒவ்வொரு ஆதாயமும் வாங்கி கொடுத்துறேன். முடிச்சு கொடுத்துறேன். போதுமா? உள்ள அழுது வெளியே சிரிச்சு இருக்கிறியவனா இல்லையா? தாயி ஒட்டி மகளை உடைக்கிறதா மனசு பேசுதா? உனக்கு சொத்து பிரச்சனையாயா? சுக பிரச்சனையாயா? இன்னைக்கு சொத்து அத்தனையும் அபாண்டமா எல்லாரும் ஏமாத்தி வேடிக்கை பாக்குறாங்க தாயி. அந்த ஏமாத்தி வேடிக்கை பாக்குறத இன்னைக்கு எனக்கு எடை போட்டு பேர் வாங்கி கொடுங்க கேட்டுட்டு நிக்கிறியா? அது போக கையிட்டு போயிடுதா உன்ற மங்கலியா? இன்னைக்கு எந்த திசையில் இருக்குது எங்க போயிடுது அப்படின்னு சொல்லி தெரியாம முடிச்சிட்டு நிக்கிறியா? கடன்காரருக்கு அத்தனை சொத்தையுமே எழுதி வாங்கிட்டாங்க. புரியுதா? இதுல இருந்து இவன் உசுரோடு இருக்கிறானா இல்ல உசுரோடு இல்லையா அப்படின்னு தெரியாம இன்னைக்கு முழிச்சு வந்து என் பட்டியல் நிக்கிறேன் இல்லையா? தாயி உயிரோடு இருக்கிறானாயா? அதெல்லாம் ஒண்ணு பயப்பட வேண்டாம். கொண்டு வந்து பட்டி சேர்த்துறேன். புரிஞ்சுதா? அதெல்லாம் உயிரோடு தான் இருக்கிறேன். அப்படி இப்படி எல்லாம் பயந்துட்டு நிக்க வேண்டாம். எல்லாம் பக்கமா தான் இருக்கிறேன். கொண்டு வந்து நீ எல்லாம் போய் அலைய வேண்டாம். உன்ற பட்டியல் கொண்டு வந்து விட்டுறனாயா? விட்டுட்டா அப்படின்ட்டா தாயி ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி சொத்துக்கு அப்படித்தான் தேவையில்லாத பழக்கத்துல அலங்கோலமா போய் இன்னைக்கு அந்த அலங்கோலத்துல எல்லாம் கொஞ்சம் எல்லாம் கைப்பற்றிட்டாங்க ஐயா. இதை மீட்டு கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. கொண்டு வந்து சேர்த்துற மீட்டு கொடுத்துறேன். போதுமா?